அந்த உடம்பை நாம பெற்றிருக்கோம். பெற்றது கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இதை கொண்டு பிழையே பெருக்கி நிறைய பிழை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னென்ன பிற? கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நீ ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்பனே. யார் சொல்றா? பட்டணத்தை சொல்றாரு. அப்போ அவ்வளவு பிள்ளை நம்ம செய்யறோம். தினசரி சிவபெருமானை பத்தி படிக்கிறதுனாலும் குற்றம். கல்லா பிழையும் அதை பத்தி சிந்திக்காம இருந்தாலும் பிள்ளை. கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் சாமி முன்னாடி போய் நெஞ்சம் உருகி நின்று உருகி அழுது வழிபாடு செய்யலனாலும் குற்றம். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்து உருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் சிவபெருமானை நினைக்கட்டாலும் பிள்ளை. தினசரி சாமியை நினைக்கிறீங்களா? நாங்க பூஜை ரூமுக்குள்ள போயிட்டோம்னா கண்டிப்பா நினைக்கிறோம். கண்டிப்பா சுவாமியை நினைக்கணும். தினசரி சுவாமியை நினைக்கலன்னா குற்றமாயிரும். ஏன்னா அவன் செய்கின்ற உபகாரம் அப்படி. அதனால சாமிய திணைத்தொழுதும் மறந்து உய்வனோன்னாரு அப்பசாமி. வணக்கை மும்மல வேலை மொழித்தவன் நினைப்பு ஒருமனம் கோயிலா கொண்டவன் அனைத்தெலும்புவாம் அம்பலக்கூத்தரை திணைத்தொழுதும் மறந்து உய்வன். நொடி பொழுது கூட சாமியை மறக்கக்கூடாது. ஆனா அவ்வளோ உபகாரம் நம்ம கூடயே செஞ்சுட்டே இருக்காரு. கொண்டா இருக்காரு, உடனா இருக்காரு, வேறா இருக்காரு, எல்லாமாவும் இருக்காரு. இந்த உயிருக்கு முக்குணமா இருக்காரு, 4 வேதங்களா இருக்காரு, 5 பூதமா இருக்காரு, 6 சுவையா இருக்காரு, 7 இசையா இருக்காரு, 8 திசையா இருக்கிறாரு. இப்படி எல்லாமாவும் இருந்து இந்த உயிர்களுக்கு நன்மை புரிந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் பெருமான நாம திணைப்பொழுது கூட நாம சுவாமி மறந்து உய்வனோ அப்படின்னு. அந்த அளவுக்கு சாமி என்ன செய்யக்கூடாது? அவன் செய்கின்ற உபகாரத்தை மறக்கக்கூடாது. நினையா பிழையும் சாமியை நினைச்சிட்டு நித்தலும் நினைக்க நொடி பொழுது நினைக்க. நீ 5 எழுத்தை சொல்லாப்பிழையும் 5 எழுத்தை சொல்லனாலும் குற்றம்னு விட்டாங்க. 5 எழுத்துனா என்னது? நமசிவாயம். சில பேர் சொல்றாங்க எனக்கு சிவாய நோய் தாங்க வருது சொல்லணுமா அப்படின்னு. சொல்லலாம், அவங்களுக்கு எது வருதோ சொல்லலாம். 5 எழுத்து சொல்லணும். அடிப்படை மூல மந்திரம் நமசிவாய மந்திரம். அதுல இருந்து விரிந்த மந்திரங்கள் தான் எல்லாமே. மூல மந்திரம். அதனாலதான் பாட்டுல எடுத்ததுமே என்ன பண்ணாரு? நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு ஆரம்பிச்சார். எல்லாமே மூல மந்திரம் எது என்று கேட்டால் நமசிவாயம். அதான் மந்திரங்களுக்கெல்லாம் ராஜன் பேரு. நமசிவாய மந்திரம் மந்திரங்களின் ராஜன். நினையாப்பிளையும் 5 எழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் சிவபெருமான துதிக்காட்டாலும் பிள்ளை, அவரை தொலாட்டினாலும் பிள்ளை, எங்க போய் திருக்கோயில போய் தொலாட்டினாலும் பிள்ளை, திருக்கோயில தொழணும்.